ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரை வாடிப்பட்டியில் இருக்க தர்மராஜன் கோட்டையில் இருக்க முருகன் கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இந்த கோயில் வந்துட்டு 1600 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலோட நேம் என்னன்னா அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத சுவாமி திருக்கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் வந்துட்டு முருகர் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த முருகருக்கு என்ன ஸ்பெஷல்னால், நம்ம ஒன்ஸ் இவரை விசிட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அவர் திரும்ப நம்மளை இவரை பார்க்க வைப்பார். இது பாருங்கள், நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த முருகர் தான் அங்கே இருக்கிறாரு. அந்த பிறகு வெள்ளிமலை சுவாமி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கும்பிட்டுட்டு சைடில் எல்லோரும் காவடி எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே காவடி எடுத்து நாங்களும் ஒரு டான்ஸ் போட்டு வந்துட்டுருந்தோம். இந்த சைடு பார்த்தா இந்த மௌன சுவாமிகள்ன்றவருக்காண்டி அவரோட சீடன் ஸ்ரீ ஸ்ரீ சொக்கநாத சுவாமிகள் 63 இடத்துல தலம் கோயில் கட்டியிருக்காரு. இந்த கோயில் 64வது தலம்னு சொல்கிறாங்க. இந்த சைலேந்திர சுவாமிகள் இந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டு வாடிப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு ஜீவசமாதி அடைஞ்சிட்டதாகவும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு நீங்களாம் விசிட் பண்ணியிருக்கீங்களா? இந்த கோயிலோட வரலாறு எல்லாத்தையும் நமக்கு சொன்னதே இந்த கோயிலோட குருக்கள் தான் சொன்னார். நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோயிலை பற்றி. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிறுமலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலையில் ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை தீபத்துக்கும் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுற மாதிரி இந்த கோயில்லையும் ஜோதி மாதிரி ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால், அந்த ஜோதி விளக்கு ஏற்றக்குள்ள சந்திரன் அந்த விளக்கை சுற்றி, அதாவது பின்னாடி புறம் அந்த சர்க்கிள் மாதிரி போட்டு நிலா நிற்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரதாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோயிலில் இப்போ காப்பு கட்டிட்டாங்க. திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. மே 22ஆம் தேதியிலேருந்து இந்த கோயிலில் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயில் போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே நாங்கள் சுற்றிட்டு வெளியில் வந்தோம். சிவனோட சன்னதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரு பகவான் இருந்தார் வெளியில். அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் நவகிரகம் இருந்துச்சு. நவகிரகத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.